அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. என் நெஞ்சில் குடியிருக்கும் கொங்கு மண்டல தங்கங்களே, திருப்பூர் பகுதி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். டே ஆஃப்டர் டுமாரோ 16th அன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு புக்கா வெளியிடுறோம். அதுக்கு முன்னாடி இங்க சில பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு படிச்சுட்டு போயிடுறேன். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க ப்ளீஸ். நெசவாளர்கள், சிறு குறு நடுத்தர தொழில்கள் மற்றும் விவசாயிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பந்தமான நம்மளோட அஜெண்டா சிலதை உங்ககிட்ட நான் படிக்கிறேன். ஒன்று, நெசவாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்வதற்காக அரசுக்கு சொந்தமான ஒரு உலகளாவிய இ காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும். மேலும் முக்கிய நகரங்களில் வெற்றி தறி விற்பனை நிலையங்கள் ஷோரூம்ஸ் அமைக்கப்படும். இரண்டாவது, நிலையற்ற நூல் விலை மற்றும் மின்சார நெருக்கடி சுமையை பகிர்ந்து கொள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக நமது டிவிக்கு அரசு வழங்கும். மூணாவது, கைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 500 யூனிட்டுகளாகவும் விசைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 1500 யூனிட்டுகளாகவும் உயர்த்தப்படும். அடுத்தது, நெசவாளர்களின் உற்பத்தி செலவுகளை குறைப்பதற்காக அவர்கள் வழங்கும் நூல், சாயங்கள் மற்றும் ரசாயனங்களுக்கு நமது டிவிக்கு அரசால் 50% மானியம் வழங்கப்படும். அடுத்தது, நமது டிவிக்கு அரசில் அனைத்து நெசவாளர்களுக்கும் ரூபாய் 10 லட்சம் ஆயுள் காப்பீடு வழங்கப்படும். மேலும் நெசவாளர்களின் முதியோர் ஓய்வூதியம் மாதம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் வளர்ச்சி, லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குற துறையில ஒண்ணுதான் இந்த MSMEs. இந்தியாவிலேயே அதிகமான MSMEs இருக்கிற மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாடும் ஒண்ணு. ஆனா இப்படிப்பட்ட இந்த பெருமைக்கு இன்னும் மிக பெருமை சேர்த்தது யார் தெரியுமா? இந்தியாவிலே அதிகமான MSME நிறுவனங்கள் மூடப்பட்டதுல தமிழ்நாடு தான் 2வது மாநிலம். இந்த பெருமையை உண்டாக்குனது தான் திமுக ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை. இப்போ இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களோட வளர்ச்சிக்காக நம்ம டிவிக்கு அரசு என்னெல்லாம் செய்யும்னு கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல, நெருக்கடியில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக ரூபாய் 15,000 கோடி ஸ்டேட் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் உருவாக்கப்படும். இரண்டாவது, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூடப்படுவதற்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று 400% மேல உயர்ந்துள்ள பீக் ஹவர்ஸ் மின் கட்டணம். இது குறிப்பாக ஜவுளி துறையில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை பாதித்துள்ளது. டிவிகே குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான MSMEs இந்த பீக் ஹவர்ஸ் மின் கட்டணத்தை நமது டிவிகே அரசு நிறுத்தி வைக்கும். விரிவான ஆய்வுக்கு பிறகே மின் கட்டணத்தை முறைப்படுத்தும். மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்கு 100% மின்சார வரி விலக்கை பெறும். அடுத்தது, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் உலகளவில் போட்டி போடுவதை உறுதி செய்வதற்காக அவற்றை நவீனமயமாக்க ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் 50 லட்சம் வரை என்ற அளவில் 35% நேரடி மூலதன மானியத்தை நமது டிவிக்கு அரசு வழங்கும். அடுத்து, நம்ம எல்லாருக்கும் சோறு போடுற நம்ம தெய்வங்களான விவசாயிகளுக்கான அஜெண்டா கொஞ்சம் படிப்போமா? 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் உள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும்.
அடுத்தது குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு MSP சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்கப்படும். நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாயும், கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயும் வழங்கப்படும். உழவர்களின் தோழன் திட்டத்தின்படி குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000 ரூபாய் அவர்களின் நேரடி முதலீட்டு ஆதரவு தொகையாக வழங்கப்படும். 100% பயிர் காப்பீட்டு திட்டத்தின்படி பயிர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். கடைசியாக நமது அரசு ஊழியர்களின் நலனுக்காக பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வழங்குவது குறித்து நமது TVK அரசு கனிவுடன் பரிசீலித்து மதிப்பீடு செய்யும். அடுத்தது 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு பணியை நிறைவு செய்துள்ள அனைத்து தற்காலிக ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் எழுத்தர் பணியாளர்களை நமது TVK அரசு பணி நிரந்தரம் செய்யும். 3வது, பதவி உயர்வுக்கு பணம் பெறும் கலாச்சாரத்தை நமது TVK அரசு முடிவுக்கு கொண்டு வரும். அனைத்து அரசு ஊழியர்களின் இடமாற்றங்களும் வெளிப்படையான மற்றும் கால வரையறைக்கு உட்பட்ட முறையில் நடைமுறைப்படுத்தப்படும். 4வது, காவலர்களின் அடிப்படை மாத ஊதியத்தை 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக நமது TVK அரசு உயர்த்தும். அதிக மன அழுத்தம் உள்ள பணிகளில் ஈடுபடும் காவலர்களுக்கு பணிப்படியாக மாதம் 1000 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும். காவலர் நலன் மற்றும் பணி நிபந்தனைகள் சட்டத்தை, அதாவது போலீஸ் வெல்ஃபேர் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆக்ட், நமது TVK அரசு இயற்றும். அச்சட்டத்தின்படி காவலர்களின் பணி நேரங்கள் முறைப்படுத்தப்படும். அதிக பணி சுமை கொண்ட காவலர்களுக்கு வாரத்திற்கு ஒரு சுழற்சி முறை விடுமுறையை உறுதி செய்யப்படும். சலவைப்படியை, அதாவது வாஷிங் அலவன்ஸ் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்படும். மேலும் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம் மற்றும் வேலூர் ஆகிய இடங்களில் காவலர் நல மருத்துவமனைகள் நமது TVK அரசு நிறுவும். கடைசியாக பெண் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு நெறிமுறை அல்லது பாதுகாப்பு பணிகளுக்கு பணியமர்த்தப்பட மாட்டார்கள். பெண் காவல்துறை பணியாளர்களுக்கென தனி ஓய்வறைகளும் நடமாடும் டாய்லெட் யூனிட்டுகளும் அமைக்கப்படும். நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். பொய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். அதனால உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். கான்பிடென்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.